안녕, I'm Sugar, otherwise known as Moon. நீங்கள் பார்த்துட்டு the Moon Fix. எல்லாம் எப்படிடா இருக்கீங்க? சாரி, எனக்கு உங்கள் மைண்ட் வாய்ஸ் நல்லாவே கேட்குது. என்னால் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியல பிகாஸ் எனக்கு 1 வீக் எக்ஸாம் ஆகிருந்துச்சு. ஸோ அந்த மண்டே தான் எனக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ அது வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் பண்ணிட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டியோட 2 ரெக்வஸ்ட் வேறு இருக்குது. ஒருத்தவங்க யூன்மின் 1 ஷாட் அண்ட் இன்னொருத்தவங்க டீகுக் 1 ஷாட் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் ரெக்வஸ்ட்மே நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான வீடியோ. நானே ஃபீல் பண்ணி யோசிச்ச கதைனா அது இது மட்டும்தான். ஸோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் எடுத்தோன்னே ஒரு வீடு தான் காமிக்கிறாங்க. அந்த வீடு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே ஜூம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தா ஒரு ரூமில் ஒரு பையன் அவ்வளோ அவசரமாக கிளம்பிட்டுருக்காரு. ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு அவ்வளோ க்யூட்டாக அழகாக கிளம்பிட்டுருக்காரு. அப்படியே புலம்பிக்கிட்டே கிளம்பிட்டுருக்காரு. அப்படியே சீக்கிரமாக கீழே ஓடி வராரு. ஓடி வந்துட்டு கிச்சனில் ஒரு மெய்ட் நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து, ஆண்டி எனக்கு லேட் ஆகிடுச்சு, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன், எனக்கு பிரேக்கே வேணாம் அப்படின்ட்டு ஓட பார்க்குறாரு. ஆனால் அந்த மெய்ட் அவங்களோட காதை பிடிச்சி தெரியும், உன்னோட வேலைன்னா எனக்கு நல்லாவே தெரியும், நீ மரியாதை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு இழுத்துட்டு போய் டைனிங் டேபிளில் உட்கார வச்சு அப்படியே ஃபீட் பண்ணி விடுறாங்க. அச்சம், என் ராஜதந்திரங்கள் எல்லாமே வீணாக போச்சு அப்படின்னு நம்ம டியாங் புலம்பிட்டுருக்காரு. ஆமாம், வீணாக தான் போகும். என்கிட்ட அவன் வேலையை காமிச்சோன்னா என்கிட்ட நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன மிரட்டிகிட்டே இருக்கீங்க. டியாங் பாவம், டியாங் சின்ன குழந்த, டியாங்க்கு என்ன தெரியும், எப்போ பார்த்தாலும் டியாங்கே மிரட்டுறீங்க. டியாங், நீ சரியாக சாப்பிட்டேன்னா நான் எதுக்கு ஒன்று திட்ட போகிறேன். நான் உன்னை எதுக்காக திட்டிருக்கேன்னா இந்த சாப்பாடு விஷயத்தை தவிர. ஏன்னா நீ இது மட்டும்தான் நீ கரெக்டாக பண்ண மாட்டேங்கிற. ஒழுங்காக சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போகிற வேலையை பாரு. ஆன்ட்டி நான் வெயிட்டாக போனால் ஜிமினா திட்டுவோம். ஜிமினாலாம் பார்த்துக்கலாம், நீ இப்போ சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃபீட் பண்ணி விட்றாங்க. டியாங்குமே சாப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அப்படியே வழி அனுப்பி விடுறாங்க அந்த ஆன்ட்டியும். டியாங் வேகமாக அப்படி ரோட்டில் ஓடிட்டுருக்காரு. ஓடி போயிட்டு அப்படி பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. டியாங் பஸ் ஸ்டாப்லன்ட்டு அந்த பக்கமும் இந்த பக்கமும் திரும்பி பார்த்துட்ருக்காரு யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு. பின்னாடியிருந்து ஒரு வாய்ஸ், ஏ மச்சான், யாரை தேடுற நீ? மச்சான் இங்கே இருக்கியா நீ? நான் உன்னை தேடிட்டு இருந்தேன் மச்சான். அது நல்லாவே தெரியுது மச்சான், உனக்கு கண்ணுமா விட்டு. அது மச்சான், அது கொஞ்சம் சீமோடு, நான் இவ்வளோ லேட்டாக வந்துருக்கேன் மச்சான். உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா மச்சான்? நீ லேட்டாக போகிறது இல்லாமல் என்னையும் லேட் ஆக்கி விட்ற மச்சான். எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலை தான்டா மச்சான். எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா மச்சான்? அடப்பாவி, தினமும் உனக்காக தானே நான் திட்டு வாங்கிட்டுருக்கேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுன்ற? அது சரி மச்சான், ஏன்னா நீங்கள் மச்சானை போயிட்டு வாய முடி மச்சான். உனக்கு கொஞ்சமாச்சு வெக்கமாக இருந்தால் நான் தினமும் அசிங்கமாக திட்டியும் நீ இவ்வளோ லேட்டாக வருவேன். அது மச்சான், எல்லாமே உன் தப்பு தானே. நீ ஒரு தாண்டி கூட எனக்கு கால் பண்ணல எழுப்பி விட்றதுக்கு. மச்சான் செருப்பால் எடுப்பேன் மச்சான். அப்படிலாம் பேசிட்டு ஃபோன் எடுத்து பாரு மச்சான், இவ்வளோ தாட்டி கால் பண்ணியிருக்கேன்னு. அப்படின்ட்டு அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா 30 மிஸ்டு கால் மேலே இருக்குது ஜிமின் கிட்டேருந்து. அவங்க அப்படியே கால் பண்ணிட்டு ஜிமினை பார்க்குறானு. மச்சான் இதுக்கு மேலே உனக்கு ஏதாவது வேணுமா மச்சான்? உன்னை இன்னைக்கே சாவடிச்சு அப்படியே புதக்குள்ளே பறிச்சிருவான். மச்சான் வீட்டேடா பார்த்துக்கலாம். சரி மச்சான், இப்போது நம்ம செகண்ட் பஸ்க்காக வெயிட் பண்ணணும், அதனால் மூடிட்டு இருக்கியா? சரி மச்சான் தயவு செஞ்சு திட்டாதே. ஆமாம், இது ஒன்று தான் குறை உனக்கு, வாய மூட்டி நில்றான் அப்படின்னு ஜிமினாவும் அவங்க மாற்றி பேசிட்டு நின்றுட்டுருக்காங்க. அப்படி கொஞ்சம் நேரத்தில் பஸ்ஸுமே அவங்க ஜிமினாவும் அங்கேட்டு அப்படி பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க. பட் அவங்க ஜிமினாவும் ஸ்கூலுக்கு சேர்ந்துடுறாங்க. அப்படியே அவங்க கிளாஸில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமினா அவங்க பார்த்து கேட்குறாரு, மச்சான் இன்னைக்கு ஆள் வருவான்ற மச்சான்? அவன் சும்மாவே ஸ்கூலுக்கு வரமாட்டான் மச்சான், இப்போது இன்னைக்கு வருவான்ற எனக்கு என்னமோ வரமாட்டான்னு தோணுது மச்சான். மச்சான் ஒத்திடுவா எம்மோன்னு மச்சான். நானே சண்டே லீவ் விட்டு 4 பக்கம் துவைச்சி போயிருக்கா, இப்போ இன்றைக்கும் வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க மச்சான். வாய்தான் கொஞ்சம் மூடிட்டே மச்சான். மச்சான் தோன்றதை சொன்னேன் மச்சான், அது ஏன்டா திட்டுற மச்சான்? நீ எதுவுமே சொல்ல வேணாம் மச்சான், அவன் கண்டிப்பாக வருவான் மச்சான். மச்சான் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, நீ எவ்வளோ நாள் தான் அவனை சீக்கிரட்டாக பார்த்துட்டு இருக்க போகிற மச்சான்? நானும் போய் சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிற, அவன் பாட்டுக்கு உட்காந்து அவனையே பார்த்துட்டு இருக்க.
என்ன மச்சான் நினச்சிட்டு இருக்கோம் மச்சான். மச்சான் எனக்கு தெரியல மச்சான், எனக்கு அவனை பார்த்தா பயமாக வேற இருக்கு மச்சான் அவன்கிட்ட போய் பேசுறதுக்கு. பட் அவன் பார்க்க முயல் குட்டி மாதிரி அவ்வளோ அழகாக இருப்பான். எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் மச்சான். நான் அவன்கிட்ட பேசதான் மச்சான் அவ்வளோ பயமாக இருக்குது மச்சான். நீ இப்படியே யோசிச்சிட்டே ஒருத்தி வந்து அவனை ஒரு நாள் தள்ளிட்டு போகிறான் மச்சான். மச்சான் அவன் வாய் தான் மூட மச்சான். எப்போ பார்த்தாலும் என்ன என் வாழ்க்கையில் மண்ணள்ளி போகிறதே பற்றி யோசிச்சுட்ருக்க மச்சான். உனக்கு நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவேன் மச்சான். மச்சான் போதும் மச்சான், நீட்டு அவன் வருவான். சரி மச்சான், நான் ஒன்றும் பேசல, மூடினே உட்காந்துருக்கேன். ஏதோ பண்ணிட்டு போ. இப்படி தியாங்க ஜீவனாவும் பேசிகிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூலில் இருக்க பசங்களாம் அப்படின்ட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக போயிட்டுருக்காங்க. தியாங்க ஜீவனாவும் என்னடா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பர்சன் வந்து அப்படியே மாசாக கெத்தாக ஸ்கூலுக்குள்ளே நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே பிளாக் அண்ட் பிளாக் அவுட்ஃபிட்டில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. அப்படியே பிளாக் கலர் பிளேசர், பிளாக் கலர் பேண்ட் அண்ட் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. அந்த ஸ்கூல் யூனிஃபார்மே அந்த மாதிரி தான் இருக்கும் போல். அப்படி நடந்து வந்துட்டுருக்காரு. தியாங்கன்னா என்னென்னா அப்படியே வாயத்தை வந்து பார்த்துட்ருக்காரு. அவன் தானாடா இது அப்படின்னு சொல்லிட்டு வாயத்தை வந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ சிமினா வந்து சொல்கிறாரு, மச்சான் உன் வாயை கொஞ்சம் மூட மச்சான், இது வரைக்கும் உன் வாய்க்குள்ளே 3 போயிடுச்சு மச்சான். மச்சான் உன் வாயை மூடு மச்சான், நான் பார்த்துக்கிறேன். யார் எவ்வளோ அழகாக இருக்கான் பார்த்தியா மச்சான். ஆமாம் ஆமாம் இருக்கான் மச்சான். யாருங்க மச்சான், அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியும் மச்சான். அவனுக்கு வெக்கமா இல்லை? இல்லையே மச்சான், அந்த இருக்கான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னா வந்து திரும்பி பார்க்குறாரு. இவங்க தான் அப்படியே மாதம் நின்று வந்துட்டுருக்காரு. ஜிம்னா வந்து அப்படியே வாயை பொழுந்துட்டு பார்த்துட்ருக்காரு. மச்சான் நீ என்ன சொன்னேன், இப்போ உன் வாய்க்குள்ளே 3 போயிடுச்சு மச்சான். மச்சான் உன் வாயை மூணு மச்சான். ஏன் மச்சான் இப்படி பேசிட்டீங்க, போ மச்சான் அந்த பக்கம். மச்சான் இப்போ நீ என்ன சொன்ன, அதனால தான் நான் உனக்கும் சொன்னேன் மச்சான். மச்சான் நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன் மச்சான், நீ போ மச்சான். சீ வெக்கமா இல்லை, நான் இது போ. கொஞ்சம் கூட இல்லை மச்சான். அந்த பக்கம் பார்த்தோன்னா ஜங்குக்கும் யூங்கி என்ன அப்படியே கெத்தான் நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜங்குக்கன் யூங்கி வந்து 12th படிக்கிறாங்க. தியாங்கன் ஜிமினா வந்து 10th படிக்கிறாங்க. ஸோ தியாங்கு வந்து 8th படிக்கும் போதுலேருந்தே ஜங்குக்கு மேலே ஒரு க்ரஷ்ஷு, அது அப்படியே வந்துட்டு டெவலப் ஆகி லவ்வாக மாறிடுச்சு. டியாங் வந்து ஜங்குக்கு பார்ப்பாரு. ஜங்குக்குமே டியாங்கை பிடிக்கும், பட் அதை வந்து காமிச்சிக்க மாட்டார். எப்பயுமே கோல்டன் ரகடாக தான் இருப்பார். அண்ட் யூங்கி பற்றி சொல்லவே தேவையில்ல, அவர் செம்ம சேவேஜ். அண்ட் அவருக்கு ஜிமினாவும் பிடிக்கும், பட் அது காமிச்சிக்கவே மாட்டார். இப்போ ஜங்குக்கு வரதை பார்த்துட்டு எல்லா பொண்ணுங்களும் பசங்களும் போயிட்டு ஜங்குக்கு அப்படியே சுற்றி நின்றுட்டுருக்காங்க. ஜங்குக்குனா எதுவுமே கண்டுக்கல. தள்ளி போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்காரு. டியாங் இதை பார்க்க அப்படியே வயிறுது. சண்டாளுங்க எவ்வளோ தைரியம்னா ஜங்குக்கு போய் சுற்றி நிற்பாங்க. எவ்வளோ தைரியம்னா அவன் இப்படி பண்ணுவான் அப்படியே சொல்லி விட்டுறதுக்கு வேறு ஆளே கிடைக்கல பாரு, என் ஜங்குக்கு தான் கிடைச்சான் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் அப்படியே கோவமாக போட் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. இது வந்து ஜங்குக்கு சைட்லேஸ்லேருந்து பார்க்குறாரு. எப்படியும் ஜங்குக்கு தெரியும் டியாங்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு சைட்லேஸில் பார்க்குறாரு. பார்த்துட்டு க்யூட் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறாரு. இவங்க இதை பார்த்துட்டு மச்சான் நீயா சிரிக்கிற மச்சான், நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லையே, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன் மச்சான். அப்படிலாம் இல்லை மச்சான். அப்போ மச்சான் கதோலில் விழுந்துட்டேன் மச்சான், கதோலில் மச்சான். டே சும்மா இரு மச்சான், அவன் எவ்வளோ க்யூட்டாக பண்ணுறான் பாரு பாரு மச்சான், பார்க்க அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி அழகாக இருக்கான் மச்சான். இருப்பா மச்சான் இருப்பான். நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன், அதுக்கு உண்மையை மட்டும் சொல்லு மச்சான். என்ன மச்சான் கேட்க போகிற, கேளு. அவன்கிட்ட சொல்லாமலே மச்சான். மச்சான் உனக்கு அவனை பிடிக்குமா மச்சான்? மச்சான் எனக்கு தெரில மச்சான், அவன் அப்படியே குழந்த மாதிரியே பண்ணுவான் மச்சான். எனக்கு அது பார்க்க ரொம்ப பிடிக்கும் மச்சான். அவ்வளோ க்யூட்டாக இருப்பான் மச்சான். அப்படியே அவன் கோவம் போடும்போது அப்படி பண்ணுவான் பாரு மச்சான், அப்படியே நான் ஃப்ளாட் ஆயிடுவேன் மச்சான். அவன் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கான் மச்சான். நீ எப்படின்னா எனக்கு தெரில மச்சான். அவங்ககிட்ட யார் போய் பேசினாலும் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது மச்சான். என்னான்னு சொல்ல தெரில எனக்கு மச்சான். இது பேர் தான் மச்சான் லவ். நீ வந்து அவங்ககிட்ட இன்னும் சொல்லாமலே இருக்க அப்படிங்கிற மச்சான். ஆமாம் மச்சான். மச்சான் நீ இப்படியே வந்து சொல்லாமலே இரு. அவனை ஒரு நாள் யாராவது வந்து கூப்பிட்டு போகிறாங்க மச்சான். பாரு ப்ரப்போஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. அவன் இருக்கிற அளவுக்கு எத்தனை பசங்க பொண்ணுங்க அவன் பின்னாடி சுற்றுவாங்க மச்சான். அப்படி சொல்லாத மச்சான், நீ அப்படி சொல்லும் போதே எனக்கு காண்டாகும் மச்சான். மச்சான் இதுலேருந்தே உனக்கு தெரியும் மச்சான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கு மச்சான். நீ அவனை லவ் பண்ணுற, நீ போய் சொல்லிடு மச்சான். அவ்வளோதான் மச்சான் நான் சொல்லுவேன். சரி மச்சான் நான் சொல்லிடுறேன்
இந்த மாதிரி பேசிட்டு இவங்கேயும் ஜங்குக்கும் கேன்டீன் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ பிரேக் டைம்னால டியாங்கும் ஜிமினும் கேன்டீன் பக்கம் வராங்க. ஜிமினா வந்துட்டு போயிட்டு இவங்க கிட்ட, ஒய் பொண்ணக்கட்டி, ஒய் நான் பாரு டேய் பொண்ணக்கட்டி, ஒய் என்ன வேணும் ஜிமின் உனக்கு? பொண்ணக்கட்டி நீ தாண்டா வேணும் எனக்கு. என்னடா நானும் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன பேசவே மாட்டேங்கிற, என்னடா உனக்கு? ஜிமின் என்னை வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்காது ஜிமின். பொண்ணக்கட்டி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறேனாடா. பொண்ணக்கட்டி எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடா, நீ வந்து என் கூட நின்றேனா? ஜிமன் காலங்காத்தானே வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காது ஜிமன், தயவு செஞ்சு போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னு எழுந்திரிச்சு போயிடுறாரு. ஜிமினோட நிலமைனா பார்த்தா, ஐயோ இந்த பூனைக்குட்டி அட்டிக்கவே முடியலையே, சரியான காட்டு பொண்ணியாக இருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. பக்கம் என்னடானா டியாங் வந்து க்யூட்டாக பேபி மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து அப்படியே ரசிச்சிட்ருக்காரு. பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜோ இந்த குழந்தை என்ன சொல்கிறது, என்ன பண்ணாலும் இவன் அப்படியே குழந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியே இவனை பார்த்தாலே கச்சி சாப்பிடணும் போல இருக்குது, நான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பார்த்துட்டே இருக்காரு டியாங்குமே யாரும் அவரை ரொம்ப நேரமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு, எதுவுமே தெரியல அவளுக்கு. அப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்கு வந்து அப்படியே பார்த்துட்ருக்காரு டியாங்க. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே மாற்றி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே லைட்டாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. அதுங்களையும் நம்ம ஜிமின் விடுவாரா, நீ இந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி எப்படிடா பொறுக்கும் அப்படிங்கிற மாதிரி டியாங்க வந்து உலுக்கி விட்டு, மச்சான் என்ன பண்ணுற கதை இல்லை, நாங்கள் பூனை கிட்ட போய் கெஞ்சி இருக்கேன், நீங்கள் ரெண்டு பேரும் என்னடா பார்த்துன்னு இருக்கீங்க, மூட்டு உட்காந்து சாப்பிடு அப்படின்ட்டு கழிச்சு விட்றாரு. மச்சான் நான் நல்லா இருந்தால் உனக்கு பிடிக்கல, ஏன் மச்சான் அப்படி கேட்டு விட்டுருக்கு, அவனே இப்போ தான் என்னை பார்க்கவாச்சும் செய்கிறான், அவன் என்னை ஏறிட்டு பார்த்தது கூட இல்லை மச்சான், இப்போ தான் சும்மா லைட்டாக பார்த்தா, அது கூட உனக்கு பிடிக்கல, போ மச்சான் அதெல்லாம் அப்படிமா பார்த்தீங்களா, இப்போ உட்காந்து நல்லா சாப்பிடு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா வந்து அப்படியே நல்லா உட்காந்து அமுக்கிட்டு இருக்காரு எல்லாத்தையும். இவங்க வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு அப்படியே உட்காந்து சிரிச்சிட்ருக்காரு. ஐயோ குழந்த என்கிட்ட தான் அப்படி வந்து பேசுகிறோம் ஃப்ளோட் பண்ணுற மாதிரி, நான் சரியான குழந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே டேஸ்மே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து அப்படியே டியாங்க பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப நாள் அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்காரு. டியாங்க்கு வந்து தெரியவே இல்லை, இது எதுவுமே தெரியல. பட் டியாங்குமே அப்படியே ஜங்குக்கு இந்த சைட் போகிறப்ப வரப்போ அப்படிலாம் சைட் அடிச்சுட்டே இருக்காரு. மாற்றி ரெண்டு பேர் சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் ஒன் ஃபைன் டே டியாங் வந்து அப்படியே வந்து காரிடாரில் நடந்து போயிட்டுருக்காரு. அப்போது வந்து மேத்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் வரான். மேத்யூ வந்து டியாங் முன்னாடி நின்றுட்டு, டியாங் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் டியாங் அப்படின்னு சொல்கிறாரு. என்னாச்சு மேத்யூ, என்ன பேசணும் என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டியாங் அதாவது அது டியாங் அது வந்து என்னாச்சு மேத்யூ, என்ன சொல்லணும் என்கிட்ட சொல்ல மேத்யூ, ஏன் இவ்வளோ தயங்குறா அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வந்து கேட்குறாரு. மேத்யூ வந்து ஒன்றுமே சொல்லலாம், அப்படியே வந்து நீடான் போட்டுறாரு. டியாங்க்குலாம் ஒன்றுமே புரியல. மேத்யூ வந்து அப்படியே ஒரு பேக்கெட்குள்ளேருந்து ஒரு ரிங் பாக்ஸ் எடுத்து டியாங் முன்னாடி காமிக்கிறாரு. டியாங் ஐ லவ் யூ டியாங், எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரில, எனக்கு உன்னை ரொம்ப நாளாவே பிடிக்கும் டியாங், ஐ லவ் யூ அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டியாங் வந்து பார்த்துட்டு அப்படியே வாய்ப்பு வந்து பார்த்துட்ருக்காரு. நான் டியாங்க்கு இதெல்லாம் புதுசு, என்னடா பண்ணிகிட்ருக்கா இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கரெக்டான டைமில் வந்து ஜங்குக்கு வந்து அப்போ தான் கிராஸ் ஆகி போகிறாரா. அவர் வந்து ஒரு மேட்டு பண்ணுறலாம் பார்த்து செம்ம காண்டாயிட்டு அப்படியே வந்து மேத்து பிடிச்சி இழுத்து அப்படியே அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஜங்குக்கு வந்து செம்மையாக பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. டியாங்க்கு என்ன நடக்குதுன்னே தெரில, என்னடா நடக்குது, இப்போ ஒருத்தன் வந்து ரிங் பாக்ஸை காமிச்சான், ஒருத்தன் வந்து காரணமே இல்லாமல் இவனை அடிச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு வாயை பழுந்துட்டு. அதுக்கப்புறம் தான் ரிலாக்ஸ் ஆகிட்டு போயிட்டு ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறாரு. ஜங்கு இதுக்கு அவனை அடிக்கிறீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாரு. ஜங்குக்குலாம் டியாங் சொல்கிறத கேட்கவே இல்லை. அப்படியே மேத்யூ பிடிச்சி நல்லா பஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ நம்ம ஜங்குக்கு தான் பேசுகிறாரு. ஏய் இவ்வளோ தைரியம் தான், நீ ஆளுக்கே ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவனுக்கு நானே இன்னும் ப்ரப்போஸ் பண்ணல, நீ எப்பறம் அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம்? ஏய் நல்லா மண்டையில் வச்சுக்கோ, அவன் ஏன் ஆள், திருப்பி அவன் பக்கம் வந்துட்டு இருந்த கை கால்லாம் உடச்சி போட்டுருவான் பார்த்துக்கோ, அவன் ஏன் ஆள். அந்த டியாங் இந்த ஜங்குக்கு மட்டும்தான், இந்த டியாங்க்கு மட்டும்தான், உன் மண்டையில் நல்லா வச்சுக்க, என்ன திருப்பி அவன் பக்கம் வர்றதை பார்த்தேன் வச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மேத்யூ மேலேருந்து எழுந்திருக்கிறாரு. அப்படியே ஒரு கிக் பண்ணிட்டு டியாங்க போட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறாரு. இழுத்துட்டு போய் இந்த லாக்கர் ரூமில் இருக்க லாக்கர் மேலே பின் பண்ணிட்டு, ஏய் டியாங் இங்கே பாரு, நீ ஆள்,
இது வரைக்கும் நீ எப்படி இருந்தா அதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. இப்போத்துலேருந்து நீ என்னோட தான் மட்டும்தான் இருக்கணும். நீ இந்த ஜான்ஜாங்குக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை எவனாவது வந்து பார்க்கறது, ப்ரப்போஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சு உன்னை அந்த இடத்துலேயே சாவடிச்சு போட்டுருவேன் பார்த்துக்கோ. எப்பாரு நான் பண்ணுறது தப்பு தான், உனக்கு நான் ப்ரப்போஸ் பண்ணல தான், ஆனால் இப்போது சொல்கிறேன் ஐ லவ் யூ. எப்பாரு எனக்கு மட்டும்தான். அதோ மண்ணில் நல்லா வச்சுக்கோ. உனக்கு எப்படின்னு தெரியாது, உனக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதா இல்லைன்னு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்று பிடிக்கும். இப்போதுலேருந்து நீ என்கிட்ட மட்டும்தான். இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்புறம் பெண் விளைவுகளை நீ தான் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டியாங் பிடிச்சி இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாரு. டியாங் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரில, அப்படியே ஆன வாய்த்து பார்த்துருக்காரு. என்னடா பண்ணுறான் இவன், திடீர்னு வந்து எதுவும் சொன்னான், அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ணிட்டுருக்கான், என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டுருக்காரு. அப்படியே ஜங்குக்கு வந்து கிஸ்லேருந்து பேக்கப் பண்ணிட்டு என்ன சொல்லலாம் ஆரம்பிக்கலாமா, இப்போதுலேருந்து நீ கமிட்டட், நான் அதை உன் மண்ணில் நல்லா பதிய வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து டியாங் அப்படியே கனெக்ட்டு போகிறாரு. டியாங் அப்படியே எல்லாத்தையும் நம்பவே முடியல, என்னடா நடந்துச்சு அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே டே ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு வந்து டெய்லி வந்து டியாங்கை பார்ப்பாரு. டியாங்குமே வந்து ஜங்குக்கிட்ட லைட்டாக கம்ஃபர்டபுள் ஆகுறாரு. ஜங்குக்கு வந்து டெய்லி டியாங் பார்க்குறது, டெய்லி கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பார்த்துட்ருக்காரு. டியாங்க்கு வந்து அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா டியாங்க்கு வந்து ஜங்குக்கு எயித்துலேருந்து பிடிக்கும் தானே, அதனால அவருக்கு ஜங்குக்கு பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் டியாங் வந்து இது வரைக்கும் ஜங்குக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணவே கிடையாது. ஜங்குக்கு மட்டும்தான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரே தவிர டியாங் வந்து ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி டேஸ்லாம் பாஸ் ஆகுது. ஜங்குக்கு வந்து அவர் பண்ணுறே தான் பண்ணிகிட்ருக்காரு. டியாங் தான் வந்து இன்னும் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்காரு. ஒன் ஃபைன் டே டியாங் வந்து அப்படியே காரிடாரில் நடந்து போயிட்டுருக்காரு. நடந்து போயிட்டு ஜங்குக்கு தேடுறாரு. என்னடா இவன் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஏன்னா ஜங்குக்கு வந்து காலையில் ஸ்கூலுக்கு வந்தனே டியாங்லாம் வந்து பார்ப்பாரு. பட் இன்றைக்கி என்னடனா வரல, சரி வருவான் கொஞ்சம் லேட்டாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே பிரேக் பீரியடுமே வருது, 2 பீரியட் பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஜங்குக்கு வந்து இன்னும் டியாங்கை பார்க்க வரவே இல்லை. டியாங்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. மச்சான் டியாங்கு என்ன காலேருந்து ஒரு மாதிரி சுகமாகவே சுற்றின்னு இருக்க, என்ன உன் கதவுல நின்ன பார்க்கவில்லைன்னு சோகமாக மச்சான். மச்சான் நீ வந்து என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்க மச்சான், நான் சாவடிக்க போகிறேன், போயிடு அந்த பக்கம். என்ன மச்சான் உண்மையை சொன்னால் கோவப்படுற, உன் கதவுலன்னு வரல தானே மச்சான், அதனால தானே சேடாக இருக்க. மச்சான் ஆமாம் மச்சான் அவன் என்னை பார்க்க அதனால எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது மச்சான். விட்டு மச்சான் நம்மளாம் சோகமாக சுற்றினா நீ செட் ஆகுது மச்சான். நான் காலையில் தான் என் பொண்ணுக்கிட்டே பார்த்து வந்தேன் மச்சான், அதான் நீ ஒரு மாதிரி குழுகுலுன்னு இருக்கு மச்சான். இருக்கும் மச்சான் குழுகுலுன்னு. இந்த மாதிரி ஜிமினோட்டி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அங்கேருந்து ஒரு பையன் டியாங்கிட்ட ஓடி வந்து டியாங் ஜங்குக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு டியாங் அப்படின்னு வந்து சொல்கிறான். டியாங்கு அப்படியே உலகமே நின்று போன மாதிரி இருக்குது. ஜங்குக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. என்ன சொல்கிற நீ, ஜங்குக்கு ஒன்றும் ஆயிருக்க இல்லை, நீ என்ன சொல்கிற எனக்கு தெளிவாக சொல்லு, ஜங்குக்கு என்னாச்சு. டியாங் காலையில் ஜங்குக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது அவருக்கு வரவல்ல ஆக்சிடெண்ட் ஆச்சுட்டியான். ஜங்குக்கு ஒன்றும் ஆகலைல்ல, என் ஜங்குக்கு நல்லா தானே இருக்காரு அப்படின்னு வந்து டியாங் கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனுமே வந்து இல்லை டியாங் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டியாங் வந்து அப்படியே உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அவர் கண்ணிலேருந்து அப்படியே வந்து டியாஸ் ட்ராப் அவுட் ஆகுது. இப்போ டியாங் தான் அந்த பையனை பார்த்துட்டு ஜங்கு எங்கே இருக்கான் அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பையனுமே ஒரு ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து சொல்கிறாரு. டியாங் வந்து அந்த இடத்துலேருந்து அப்படியே ஓடுறான், அவசர அவசரமாக வந்து ஓடுறாரு. இப்போ டியாங் வந்து ஃபைனலாக ஹாஸ்பிட்டல் வந்து ரீச் ஆகிடுறாரு. ரிசப்ஷனில் போயிட்டு இப்போ பேஷண்ட் ஜியோன் ஜங்குக்கு இங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்களுமே ஒரு ரூம் நம்ம சொல்கிறாங்க. டியாங் வந்து அப்படியே ஓடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஜங்குக்கு வந்து பெட்டில் படுத்துட்ருக்காரு. அவர் கை காலெல்லாம் பேண்டேஜ் போட்டிருக்கு. டியாங் அதை பார்த்து அப்படியே உடஞ்சி போயிட்டாரு. அப்படியே ஜங்குக்கிட்ட போயிட்டு உட்காந்து அப்படியே அழுகுறாரு. ஒன்றுமே பேசல, ஆனால் அழுக மட்டும் செய்கிறாரு. ஜங்குக்கு வந்து டியாங் பார்த்துட்டு ஓய் நான் அழுதுட்டுருக்கேன், ஓய் இங்கே பாரு, ஓய் டியாங் ஏய் கட்டி குட்டி, ஓய் என்ன பாருடா இதுடா அழுற
அப்படின்னு வந்து ஜங்குக் கேட்குறாரு. டியாங்லாம் அதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. அப்படியே ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணி இன்னுமே அழுவ ஆரம்பிக்கிறாரு. இப்போ டியாங் தான் சொன்னார், டே உனக்கு கொஞ்சம் வந்து அறிவு இருக்காடா, ரோட்டில் போகும்போது பார்த்து போக மாட்டேடா, ஏன்னா அப்படி பண்ணுற, எனக்கு ஒரு நிமிஷத்தில் உயிரே இல்லை தெரியுமா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன்னே நான் வந்து அப்படியே எனக்கு உலகமே நின்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா, ஏன்னா அப்படி பண்ணுற, பார்த்து போக மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப அழுகுறாரு. ஓய் கரடிக்குட்டி நிறுத்துறா, என்ன அப்படி அழுகுறா, அழுது என் ஷர்ட்லாம் கண்ணீர் இருக்கிற பாரு, பாரு அழுவக்கூடாதுங்க பாரு, என்ன பாரு உதவி நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்க, ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா பொறுக்கி, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ, ஏன்னா இப்படி பண்ணுற, எனக்கு உயிரே இல்லை, நீ இப்படிலாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜங்குக்கா, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு டியாங்கையுமே இன்னும் அழுக ஆரம்பிக்கிறாரு. ஜங்குக்கு வந்து டியாங்கை டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஒய் கரடிக்குட்டி அழுகாதடா, டேய் அழுகாதன்னு பாரு, ஏய் நான் நல்லா தான் இருக்கேன் என்னை பாரு, ஏய் கரடிக்குட்டி, ஓய் என்னை ஒன்றும் ஆகலடா என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எந்திரிச்சு அது கை காலில் இருக்க பேண்டேஜ்லாம் கழட்டுறாரு. கழட்டிட்டு அப்படியே கை காலில் முறுக்கிறாரு. டியாங் வந்து அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஜங்குக்கு வந்து டியாங் பார்த்து, ஓய் நான் சும்மா நீ என்கிட்ட லவ் சொல்லணும்னு சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் சொல்லும், நான் பயந்துட்டியா ரொம்ப, சாரி சொல்லும் அப்படின்னு வந்து ஜங்குக்கு சொல்கிறாரு. ஜாங் அப்படியே ஜங்குக்கு ஒரே மாதிரி தான். ஜங்குக்கு வந்து அப்படியே கல் பண்ணிட்டு பார்க்குறாரு. அது செல்லம் என்ன இப்படி முறிகிற, என்ன என்னவே பார்த்து முறைகிற என்ன அப்படின்னு வந்து ஜங்கு கேட்குறாரு. டியாங் பக்கத்தில் இருக்க சிசர்ட்டு ஜங்குக்கு குத்த போகிறாரு. ஜங்குக்கு வந்து டியாங் பார்த்துட்டு, ஏய் என்னடா ஆர்டர் பண்ணுற அளவுக்கு போயிட்ட, ஏய் என்னடா இப்படி பண்ணுற டேய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து ஓடுறாரு. டியாங் வந்து பின்னாடியே துரத்துறாரு. ஜங்குக்கு வந்து டியாங்கோட கையை பிடிச்சி அந்த சிசரை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிடறாரு. அதை பிடுங்கி தூக்கி எரிஞ்சிட்டு டியாங் அப்படியே வேஸ்டர் பிச்சு எடுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. டியாங் வந்து ஜங்குக்கு அப்படியே செஸ்லாம் அடிக்கிறாரு. உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா, எத்தனை வேணாலும் உனக்கு கொஞ்சம் கூட அந்த அறிவுங்கிறதே இல்லையா, போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு போய் சொல்லியிருக்கேன், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அழுதுட்டு ஜங்குக்கு அவர் டைட்டாக ஹக் பண்ணிக்காரு. இனிமேல் இப்படி பண்ணாத, என்ன எனக்கு அதை கேட்கும் போதே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உனக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அழுவ ஆரம்பிக்கிறாரு. ஓய் குழந்தையா நீ, ஏன்னா அப்படி அழுகுற, எனக்கு தான் ஒன்றும் ஆகலை, நான் என்ன செத்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள டியாங் வந்து ஜங்குக்கு கையை வச்சுட்டாச்சு. நீ அப்படி சொல்லக்கூடாது, டியாங் விட்டு நீ போயிடுவியா, என்னை விட்டு நீ அவ்வளோ சீக்கிரம் போயிடுவியா, நான் உன்னை போக விட மாட்டேன், நான் செத்த அப்புறம் தான் நீ சாவணும், இதை உன் மண்டியில் நல்லா வச்சுக்கோ மிஸ்டர் ஜியான் ஜங்குக். அடேங்கப்பா, என்ன கரடிக்குட்டி புலிக்குட்டியாக மாறிடுச்சு போல, ஏண்டா நம்ம இன்னும் வாழவே ஆரம்பிக்கல, அதுங்களே சாவுறதை பற்றி பேசிட்டு இருக்க, வாய மூடு. நானாடா பேசினேன் பொறுக்கி, நீ தான் ஃபஸ்ட்டு அதை பேசினேன். சரி நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன், சாரி மன்னிச்சிரு, ஒத்துக்கிறேன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் வந்து அப்படியே ஜங்குக்கு பார்க்குறாரு. ஜங்குக்குமே டியாங்கை பார்க்குறாரு. அப்படியே லைட்டாக ஒரு ஐ கான்டாக்ட் போகுது. ஜங்குக்கு வந்து டியாங் அப்படியே கிஸ் பண்ண வராரு. ஸோ அப்படி வரும்போது அவங்களுக்கு லைட்டாக விஸ்பரிங் சவுண்ட்ஸ் கேட்குது, யாரோ கிசுன்னு பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த பக்கமும் இந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் அந்த கர்டன் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது பின்னாடி இருந்தால் சவுண்டு கேட்குது. பின்னாடி பார்த்தோன்னா நம்ம ஜிமினாவும் யூங்கியும் தான் உட்காந்து செம்மையாக காமெடி பண்ணிட்டுருக்கானுங்க. ஏய் புனகுட்டி பாட்டாட்டி, அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, நீ வந்து எனக்கு ஓகே சொல்வியா, நம்மளும் இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ணுவோமா, ஏய் ஜிமினா வாயை மூடுறோம், நானே என் மச்சான் என்ன பண்ண போகிறான்ட்டு ஆர்வத்தில் இருக்கேன், நீ வேற. ஏய் பொண்ணுக்குட்டி என்னடா இப்போ பார்த்தாலும் அவனுங்க பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன், நம்மளை பற்றி கொஞ்சம் யோசிச்சலாம். ஜிமினா வேணாம், நான் ஏதாவது சொல்லிட போகிறேன். என்ன சொல்லுவேன், மௌனிக்கு ஏதாவது வச்சிருக்கியா? ஆமாம் போய் சொல்லடா அந்த பக்கம். பொண்ணுக்குட்டி கேங் வந்து அவனோட கட்டிக்குட்டினா நீ என்னோட பொண்ணுக்குட்டி. ஐயா பொண்ணுக்குட்டி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமே. ஓய் மியா எதுடா என்னை விட்டு வெல்கி போகிறேன், நானும் உன் பக்கத்தில் வரேன், ஆனால் நீயும் என்னை வெல்கி போறியே பூனைக்குட்டி. ஆனால் நான் உன்னை விட்டு இனியுமே போக மாட்டேன்டா, ஒரே ஒரு ஓகேன்னு சொல்லி சொல்லுவாங்க, நான் இப்போ அவனை தூக்கிட்டு போயிடுறேன். டே ஜிமினா, நீ கிட்ட செம்மையாக வாங்கிட்டு போகிற, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. ஐயோ நான் ஒன்றும் பண்ணலப்பா, நான் வாய் மட்டும் உட்காந்துறேன், அதுதான் உனக்கு நல்லது.
உன் வாயை கொஞ்சம் நேரம் மூடிட்டு உட்காரியா? நானே அங்கே என்ன நடக்க போகுதுன்னு ஆர்வத்தில் இருக்கேன். ஆமாம், ஐயோயோ இவர் அப்படியே பண்ணிட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு இவனுக்கு எதுக்கு ஆர்வமாக இருக்குது? அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கான் பாரு. ஜிமின், இப்போ நீ ஏதாவது சொன்னியா? ஐயோ இல்லைடா பூனைக்குட்டி. ஜிமின், உன் வாய் மூடிட்டு இருக்கிறது உனக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். மூடிக்கிறேன். இந்த பக்கம் பார்த்தோன்னா டியாங்கும் ஜங்குக்கும் தான் என்னடா ஏதோ விஸ்பரிங் சவுண்ட் கேட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாமே தேடி பார்க்குறாங்க. யாருமே இல்லை. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த கர்டன் பின்னாடி வந்து பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்ருக்காங்க. யுங்கி வந்து ஜிமினை தள்ளி தள்ளி விட யுங்கி வந்து ஜிமின் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்காரு. இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. அவங்களும் பேசிக்கிட்டே வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்கு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜங்குக்கும் டியாங்கும் இல்லை. எங்கடா போனானுங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. சைடில் பார்த்தா ஜங்குக்கும் டியாங்கும் நின்று பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. மச்சான் மச்சான், நீ ரொம்ப நல்லா இருப்ப மச்சான். மற்றவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்படி ஒழிஞ்சு பார்க்குறே, கேவலமா இல்லை மச்சான். அது வந்து ஏச்சி வாய் முடி. மச்சான் ஜிமினா, நீயுமா? மச்சான், நீ இந்த மாதிரி கேவலமான வேலைலாம் பண்ணுவேன் எனக்கு நல்லாவே தெரியும் மச்சான். மச்சான் டியாங்கு, என்னடா என்னை பற்றி இப்படியே யோசிச்சிட்ட? என்னை பற்றி இப்படி யோசிக்காம இப்படி யோசிக்கிறது. சீத்தோ வெளில மச்சான். நான் பார்த்தேன் மச்சான், என்னவே வெளில போன்னு சொல்லிட்டு பார்த்தாம இது போக மரியாதை வெளில. மச்சான் யோங்கி, உனக்கு மட்டும் வெத்தலை பார்க்க வச்சு சொல்லுமா மச்சான், மரியாதை வெளில போ. இப்போ ஜிமினும் யோங்கியும் தான் திட்டிகிட்டே வெளில போகிறாங்க. அவங்க வெளில போனதும் ஜங்குக்குட்டி அவங்க ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இவனுங்களெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமாம், திருத்தவே முடியாது. சரி செல்லம், அவனுங்க போயிட்டாங்க. நம்ம என்ன பண்ணிருந்தோமோ அதை கண்டினியூ பண்ணலாமா? நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஐயோயோ தெரியாத மாதிரி கேட்பே. நான் உனக்கு இன்னைக்கு கிடையாது, போடா பொறுக்கி. என்னை அழ வச்சல, உனக்கு தான் பனிஷ்மெண்ட். உனக்கு ஒரு வாரத்துக்கு எதுவுமே கிடையாது. ஐயோ டேங் செல்லம், அப்படிலாம் சொல்லாதடா டேய். நான் ரொம்ப பாவம்டா, ஏன்டா இப்படி பண்ணுற? அப்போ நான் பாவம் இல்லையா? என்னை அழ வச்சல, அனுபவி. ஐயோயோ செல்லம் ஏய் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கத்திட்டே இருக்காரு. டியாங் எதுவுமே காதில் வாங்கிக்காம அங்கன்னு அப்படியே நடந்து போகிறாரு. ஏய் செல்லம் நில்றா டேய் டேய். ஏய் பேபி டேய் டேய் நில்றா டேய். இங்கே ஒரு மனுஷன் கத்திட்டே இருக்கேன், எதுவுமே கண்டுக்காமல் போகிறான் பாருங்க மக்களே. எனக்கு ஒரு நியாயமே கிடைக்காதா? எப்போ பார்த்தாலும் இவன் இப்படி தான் பண்ணுறான். ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டானே ஜங்குகா. அவனுக்கு தேவைதான்டா, அவனை அழ வச்சல தேவைதான். ஒரு வாரத்துக்கு உள்ளுறுப்புகளை அடக்கிட்டு உட்கார வேண்டிதான். ஜங்குக்கு இப்போ நீ தான் சொன்னியா? இல்லை சொல்லும், நீ போ நான் வரேன். அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டியாங் நடந்து போகிறாரு. ஜங்குக்கு பின்னாடி பாவமாக நடந்து வந்துட்டுருக்காரு. இதெல்லாம் இவனுக்கே நியாயமாக இருக்கா? ஒரு புருஷங்க அன்னைக்கு கெஞ்சவரானே, இவனுக்கே நியாயமாக இருக்கா? ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்குது, இந்த விஷயம் திட்டாதீங்கன்னா. இங்கே ரொம்பவே நாய்ஸாக இருக்குது. நான் இதுவே கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்டிங் பண்ணேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இன்னமும் இந்த எபிசோட் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. எனக்கு ஏதோ பண்ண மாதிரி இருக்குது, ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல. நீங்கள் கேட்டுட்டு எனக்கு வந்து இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சுத்தமாக வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகலை. நான் வந்து அடுத்த எபிசோடு வந்து பங்கமாக பண்ணியிருக்கேன், அது எனக்கு நல்லாவே தெரியும். அடுத்த எபிசோடுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டியோட 2 ரெக்வஸ்ட்டுமே இருக்குது, அதை நான் சீக்கிரமாகவே பண்ணி சேனல் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? அண்ட் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் இந்த எபிசோடோட சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக வந்து அதை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் அது வரைக்கும் டாப்டா, பை பாய், see you, love you all.